ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். நாள் 31/5/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உயிருள்ளவரையும் கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும். குஷி மற்றும் பதவிக்கான ஆதாரம் படிப்பு ஆகும். கேள்வி: சேவையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு முக்கிய குணம் வேண்டும்? பதில்: சகிப்புத்தன்மையின் குணம். ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை உடையவராகி தங்களுக்குள் குழுவை அமைத்து கொண்டு சேவை செய்யுங்கள். சொற்பொழிவாகிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வாருங்கள். மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அநேக ஏற்பாடுகள் வெளிவரும். யார் அதிர்ஷ்டசாலி ஆகக்கூடியவர்களோ அவர்கள் படிப்பை கூட ஆர்வத்துடன் படிப்பார்கள். பாடல்: நாம் அந்த வழிகளில் நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் என்ன சிந்தனை செய்து கொண்டு மதுபனுக்கு வருகிறீர்கள்? யாரிடம்? இது புதிய விஷயமாகும். பாப் தாதாவிடம் படிக்க செல்கிறோம். அதுவும் பாப் தாதா இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள். அதிசயமாகும் அல்லவா? நீங்கள் அதிசயமான தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அந்த படைப்பவர் மற்றும் படைப்பை நீங்கள் வரிசை கிரமமான முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள். பாபா சொல்றாரு, எந்த அளவு அறிந்துள்ளீர்களோ மற்றும் எந்த அளவு யாருக்காவது புரிய வைக்கிறீர்களோ அந்த அளவு குஷி மற்றும் வருங்கால பதவி கிடைக்கும். அடிப்படை விஷயமே இப்பொழுது நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை அறிந்துள்ளோம். பிராமணிகளாகிய நாம் மட்டுமே அறிந்துள்ளோம். பாபா சொல்றாரு, உயிர் உள்ளவரை நாம் பிகே ஆவோம் மற்றும் சிவ பாபாவிடமிருந்து முழு உலகத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்று தனக்குத்தானே நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். பாபா சொல்றாரு, முழுமையாக படிக்கிறார்களோ அல்லது குறைவாக படிக்கிறார்களோ அந்த விஷயம் தனி. பிறகும் அறிந்துதானே இருக்கிறார்கள் இல்லையா? அதாவது பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? நாம் அவருக்கு குழந்தைகள் ஆவோம். பாபாவுக்கு பிறகு படிப்பது அல்லது படிக்காமல் இருப்பது என்ற கேள்வி எழுகிறது. முதல்ல நம்ம பாபாவோட குழந்தைங்க, அதுக்கப்புறம் தான் படிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கேற்பதான் பதவியும் கிடைக்கும். நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதற்கு தகுந்தபடி படிப்பு, பதவி. மடியில் வந்ததுமே நாம் ராஜ்யத்திற்கு உரிமையாளர் ஆகிவிடுவோம் என்ற நிச்சயமோ ஆகும் அல்லவா? பிறகு படிப்பில் கூட இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு சிலரோ நல்ல முறையில் கற்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு எதுவுமே தோன்றவே தோன்றாது. அதாவது படிக்கிறவங்க, படிப்பிக்கிறவங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் வராது. கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும், அவ்வளவே. இது கடைசி வரையும் நடக்கும். பாபா சொல்றாரு, மாணவ வாழ்க்கையில் ஒன்றும் கடைசி வரை படிப்பு இருப்பதில்லை. பொதுவாக லௌகீகத்தில் கொஞ்ச நாள் தான் படிப்பாங்க இல்லையா? அதை சொல்றாரு பாபா. குறிப்பிட்ட கால அளவு இருக்கும். ஆனால் நீங்களோ உயிருள்ளவரையும் கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு படைப்பவரான தந்தையின் அறிமுகம் கொடுக்கிறோம் என்று நம்மையே கேட்க வேண்டும். மனிதர்களோ மனிதர்கள்தான். பாபா சொல்கிறாரு, பார்க்கும்போது எந்த ஒரு வித்தியாசமும் இருப்பதில்லை. சரீரத்தில் வித்தியாசம் இல்லை. இது உள்ளுக்குள் புத்தியின் படிப்பு ஒலித்து கொண்டே இருக்கும். யார் எந்த அளவு படிக்கிறார்களோ அந்த அளவு அவருக்கு உஷ்யம் இருக்கும். நாம் புது உலகிற்கு அதிபதி ஆவோம் என்பது உள்ளுக்குள் உணர்வு இருக்கும். இப்பொழுது நாம் சொர்க்கவாசலுக்கு செல்கிறோம். நமக்குள் எவ்வளவு வித்தியாசம் வந்துள்ளது என்று தங்களது உள்ளத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருங்கள். தந்தை நம்மை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். பாபா சொல்றாரு, எப்படி இருந்த நாம் எப்படி ஆகிறோம்?
எல்லாமே படிப்பை பொறுத்ததாகும். பாபா சொல்றாரு, படிப்பினால் மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள். அதுவோ எல்லாமே குறுகிய கால ஒரு கணத்திற்கான பதவியாகும். அதாவது லௌகீகத்தில் அதில் எதுவுமே இல்லை, எதற்குமே உதவாதது போல. அவங்க படித்தாங்கன்னா இந்த ஒரு பிறவிக்கு தான். லட்சணங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்பொழுது இந்த படிப்பினால் எவ்வளவு உயர்ந்தவர் ஆகிறீர்கள். முழு கவனம் படிப்பின் மீது வைக்க வேண்டும். பாபா சொல்கிறாரு, ஆதாரமே படிப்பு தான். யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய மனம் படிப்பில் ஈடுபடுகிறது. மற்றவர்களையும் கல்விக்காக பல்வேறு வகைகளில் புருஷார்த்தம் செய்வித்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு கற்பித்து வைகுண்டத்திற்கு அதிபதி ஆக்கிவிட வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக எவ்வளவு தலையில் எடுத்து கொண்டே இருக்கிறார்கள், மேலும் அடித்து கொண்டே இருப்பார். பாபா சொல்கிறாரு, இந்த கண்காட்சி ஆகியவையோ ஒன்றும் இல்லை. இன்னும் போக போக புரிய வைப்பதற்காக வேறு ஏற்பாடுகளும் வெளியே வரும். இப்பொழுது தந்தை பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எனவே தந்தையின் அறிவுரை மீது கவனம் வைக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை உடையவராக ஆக வேண்டும். அதாவது பாபா சொல்கிறாரு, தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து குழு அமைத்து சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் வைக்க வேண்டும். ஒரு தந்தை பற்றி நீங்கள் 2 மணி நேரம் சொற்பொழிவு நிகழ்த்தலாம். ஒரு தந்தை பற்றி கூட நாம் மிகவும் நன்றாக புரிய வைக்க முடியும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் யார்? ஒரு தந்தையை நினைவு செய்வதால் குஷி இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையில் கவனம் குறைவாக உள்ளது. தந்தையை நினைவு செய்வது இல்லை என்றால் அவசியம் நஷ்டம் ஏற்படுகிறது. எல்லாமே நினைவை பொறுத்ததாகும். பாபா சொல்கிறாரு, நினைவு செய்வதால் ஒரேடியாக சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறார்கள். நினைவை மறப்பதாலேயே விழுந்து விடுகிறார்கள். இந்த விஷயங்கள் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது சிவபாபாவையோ அறியாமலேயே இருக்கிறார்கள் இல்லையா. ஒருவர் எவ்வளவுதான் ஆடம்பரமாக பூஜை செய்தாலும் சரி, நினைவு செய்தாலும் சரி, பிறகும் புரியாமல் உள்ளார்கள். அதாவது சிவன் யாருன்னு தெரியாமல் அவங்க பூஜை செய்தாலும் நினைவு செய்தாலுமே அவங்களுக்கு எதுவுமே புரிய போகிறதில்ல. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு தந்தையிடமிருந்து மிகப்பெரிய சொத்து கிடைக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணருடைய தரிசனம் ஆக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். தரிசனம் ஆகியது, பிறகு என்ன? நன்மையோ எதுவும் ஆகவில்லை. பாருங்க, உலகம் பாருங்க எந்த விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கரும்பு ரசம் பருகி கொண்டிருப்பது போல உள்ளீர்கள். மற்ற எல்லோரும் பக்தி மார்க்கத்தின் அதாவது தோலை உறிஞ்சபடியே கீழே இறங்கி கொண்டே செல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் கரும்பு சாறை குடித்து வயிறு நிரம்ப அரை கல்பத்திற்கு சுகத்தை அடைகிறீர்கள். இப்பொழுது தந்தை எவ்வளவு அன்புடன் முயற்சி செய்விக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் கவனம் கொடுப்பதில்லை. சுயம் தாங்களும் கவனம் கொடுப்பதில்லை, மற்றவர்களும் கொடுக்க விடுவதில்லை. அதாவது பாபா எளிமையாக புரிய வச்சிட்ருக்காரு. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, மற்றவங்களையும் புரிய வைக்க மாட்டாங்க. சுயம் தாங்களும் அமிர்தம் பருகுவதில்லை, அமிர்தம் பருக விடுவதும் இல்லை. நிறைய பேருடைய நடவடிக்கை இப்படி தான் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஒருவேளை முழுமையாக படிப்பதில்லை, கருணவெல்லம் உடையவர் ஆவதில்லை தான். ஒருவருக்கும் நன்மை செய்வதில்லை என்றால் அவங்களுக்கு என்ன பதவி அடைவார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாரு. கற்பவர்கள் மற்றும் கற்பிப்பவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறார்கள். படிக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் என்பது கூட இனிமே முன்னால் போக போக ரிசல்ட் அதாவது முடிவுகள் பற்றி தெரிய வந்துவிடும். பாபா சொல்கிறாரு, அந்த ரிசல்ட் முடிவுகள் வெளிவரும்போது பிறகு நினைப்பார்கள், உண்மையில் பாபா நமக்கு எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்தார். இங்கு அமர்ந்துள்ளீர்கள், நாம் எல்லையில்லாத தந்தையிடம் அமர்ந்துள்ளோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அவர் மேலிருந்து வந்து நமக்கு இந்த சரீரத்தின் மூலமாக
முந்தைய கல்பத்தைப் போலவே கற்பிக்கிறார். இப்பொழுது மீண்டும் நாம் தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளோம். அவருடன் கூடவே நாம் செல்ல வேண்டியுள்ளது. விட்டுவிட்டு போவதில்லை. தந்தை நம்மை கூடவே அழைத்து செல்வார். இந்த பழைய உலகம் அழிந்து போய்விடும். இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. இனி போக போக தெரிந்து கொண்டு விடுவார்கள். உண்மையில பழைய விஷயம் முடிந்து போகிறது. எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. பாபா சொல்றாரு, இந்த விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரியாது. அதாவது டூ லேட் ஆகிவிடும். கணக்கு வழக்கை முடித்துவிட்டு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். இதுவும் அறிவுள்ள குழந்தைகள் மட்டுமே அறிந்திருப்பார்கள். யார் சேவையில் ஆஜராக இருக்கிறார்களோ அவர்களே குழந்தைகள் ஆவார்கள். பாபா சொல்றாரு, தாய் தந்தையரை பின்பற்றுகிறார்கள். எப்படி தந்தை ஆன்மீக சேவை செய்கிறாரோ அவ்வாறே நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த ஈடுபாடு அமைந்திருக்கும். அதாவது அவர்களுக்கு பாபா மகிமை செய்கிறார், அவர்கள் போல ஆக வேண்டும். எல்லாருக்குமே ஆசிரியர் கிடைக்கிறார். இங்கும் எல்லாரும் வருகிறார்கள். இங்கோ பெரிய டீச்சர் அமர்ந்துள்ளார். தந்தையை நினைவே செய்யவில்லை என்றால் எப்படி திருந்துவார்கள்? ஞானமோ மிகவும் சுலபமாகும். பாபா சொல்றாரு, 84 பிறவிகளின் சக்கரம் எவ்வளவு எளிதானது. ஆனால் எவ்வளவு தலையிலடித்து கொள்ள வேண்டியுள்ளது. தந்தை எவ்வளவு சுலபமான விஷயத்தை புரிய வைக்கிறார். தந்தை மற்றும் 84 சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் படகு கரையேறிவிடும். இந்த செய்தியை அனைவருக்கும் அளிக்க வேண்டும். நான் எந்த அளவிற்கு செய்தியை வழங்கும் தூதராகி உள்ளேன் என்று தங்களது மனதையே கேளுங்க. பாபா சொல்றாரு, எந்த அளவிற்கு அநேகரை எழுப்புவீர்களோ அந்த அளவிற்கு பரிசு கிடைக்கும். ஒருவேளை நான் எழுப்புவதில்லை என்றால் அவசியம் எங்கோ உறங்கி இருக்கிறேன். பாபா செக் பண்ண சொல்றாரு. பிறகு எனக்கு அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியோ கிடைக்காது. மாலையில் உங்களுடைய முழு நாளின் கணக்கை எடுத்து பாருங்கள் அப்படின்னு பாபா தினமும் கூறுகிறார். சேவையில் கூட இருக்க வேண்டும். அடிப்படை விஷயமே தந்தையின் அறிமுகத்தை அளிப்பது. தந்தை தான் பாரதத்தை சொர்க்கமாக அமைத்திருந்தார். இப்பொழுது நரகமாக உள்ளது. மீண்டும் சொர்க்கமாக ஆகும். சக்கரமோ சுற்ற வேண்டி உள்ளது. பாபா சொல்றாரு, தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகாரங்கள் நீங்கிக் கொண்டே போகும். சத்யுகத்தில் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு விருத்தியாகிறது. சத்யுகத்தில் 9 லட்சம் இருப்பார்கள். பிறகு மெல்ல மெல்ல விருத்தி அடைவார்கள். யார் முதலில் தூய்மையாக இருந்தார்களோ அவர்களே பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகிறார்கள். பாபா சொல்றாரு, சத்யுகத்தில் தேவதைகளுடைய தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. அவர்களே பிறகு தூய்மையற்ற இல்லத்தரர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். நாடகப்படி இந்த சக்கரம் சுற்றவே வேண்டியுள்ளது. இப்பொழுது மீண்டும் நீங்கள் தூய்மையாக இல்லற மார்க்கத்தினராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தந்தைதான் வந்து தூய்மையாக ஆக்குகிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். அதாவது பாவங்கள் நீங்கும் என்று பாபா சொல்றாரு. நீங்கள் அரைக்கல்பம் தூய்மையாக இருந்தீர்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பதீதமாக ஆகியுள்ளீர்கள். இதுவும் நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். நாம் கூட முற்றிலுமே ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக ஆகியிருந்தோம். இப்பொழுது எவ்வளவு ஞானம் கிடைத்துள்ளது. அதன் மூலமாக எப்படி இருந்த நாம் இப்படி ஆகிறோம். மற்றபடி இப்பொழுது இருக்கும் இத்தனை தர்மங்கள் அழிந்துவிடப் போகிறது. அதாவது மிருகங்கள் இறப்பது போல எல்லாரும் இறந்து விடுவாங்க. இப்படி பனி விழும்பொழுது எத்தனை மிருகங்கள் பட்சிகள் ஆகியவை இறந்து விடுகின்றன. இயற்கை சேதங்கள் கூட வரும். இவை எல்லாமே அழிந்து போய்விடும். பாபா சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் இறந்து விட்டது போலவே தான். இந்த கண்களால் பார்க்கும் எதுவும் மீண்டும் இருக்காது. புது உலகத்தில் முற்றிலுமே குறைவாக இருப்பார்கள். இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில உள்ளது.
ஞானக்கடலான தந்தை உங்களுக்கு ஞானத்தின் ஆஸ்தியை அளித்து கொண்டிருக்கிறார். முழு உலகத்தில் குப்பையே குப்பையாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் கூட குப்பையில் அழுக்காக ஆகியிருந்தோம். பாபா குப்பையிலிருந்து வெளியேற்றி இப்பொழுது எவ்வளவு அழகாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த சரீரத்தை விடுவோம், ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். தந்தை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக தான் கல்வியை கற்பிக்கிறார். ஆனால் அநேகருடைய புத்தி முற்றிலுமே ஜடமாக உள்ளது. எதுவுமே புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். பாபா சொல்றாரு, இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையென்றால் நான் கூட என்னதான் செய்ய முடியும் என்று தந்தை கூறுகிறார். நானோ அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கற்பிக்கிறேன். பாபா சொல்றாரு, படிப்பவர்கள் வரிசை கிரமமாக உள்ளார்கள். ஒரு சிலர் நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்கிறார்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையும் வைரம் போல ஆக்குகிறார்கள். ஒரு சிலர் அவ்வாறு ஆக்குவதே இல்லை. தலைகீழான அகங்காரம் எவ்வளவு இருக்கிறது? விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானத்தின் கர்வம் எவ்வளவு இருக்கிறது? வெகு தூரமாக சென்று ஆகாயத்தையும் கடலையும் பார்க்க விரும்புகிறார்கள். இதில் என்ன ஒரு நன்மையும் இல்லை என்று தந்தை கூறுகிறார். வீணாக விஞ்ஞானத்தின் கர்வம் கொண்டவர்கள் தங்கள் மூளையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாபா சொல்றாரு, மிக அதிக சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கிறது. எல்லாவற்றையும் வீணடித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியின்றி தங்க துவாரகை ஏதோ கீழிருந்து மேலே எழும்பி வரும் அப்படின்றது இல்லை. பாபா சொல்றாரு, இதுவோ நாடகத்தின் சக்கரமாகும். அது சுற்றி கொண்டே இருக்கிறது. பிறகு நாம் நம்முடைய நேரம் வரும்பொழுது போய் நமது அரண்மனை ஆகியவற்றை புது உலகத்தில் அமைப்போம். என்ன இப்படியே தான் மீண்டும் வீடுகளை கட்டுவார்களா என்று ஒரு சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள். பாபா சொல்றாரு, கண்டிப்பாக நீங்கள் இதே போல மீண்டும் தங்க மாளிகைகள் கட்டுவீர்கள் என்று தந்தை காண்பிக்கிறார். அங்கோ நிறைய தங்கம் இருக்கும். இப்போது கூட ஒரு சில இடங்களில் தங்க மலைகள் நிறைய உள்ளன. ஆனால் தங்கத்தை எடுக்க முடிவதில்லை. பாபா சொல்றாரு, புது உலகத்திலோ தங்கத்தினுடைய சுரங்கங்கள் ஏராளமாக இருந்தன. அவை அழிந்து போய்விட்டன. இப்பொழுது வைரத்தின் விலை கூட பாருங்கள், எவ்வளவு ஆகிவிட்டது. இன்றைக்கு எவ்வளவு விலை, நாளைக்கு நாள் கற்கள் போல ஆகிவிடும். இன்னைக்கு நிறைய விலை இருக்கு, நாளைக்கு அது கற்கள் போல ஆகிடும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவுமே அதிசயமான விஷயங்களை சொல்றாரு. மேலும் சாட்சாத்காரம் கூட செய்விக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில இப்பொழுது இதுதான் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் நமது வீட்டை விட்டு 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த வீட்டிற்கு தான் முக்திதாமம் என்று கூறுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் முக்திக்காக எவ்வளவு தலையில் எடுத்துக் கொள்கிறாங்க. ஆனால் தந்தையை தவிர வேறு யாரும் முக்தி அளிக்க முடியாது, கூட அழைத்து செல்ல முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் புதிய உலகம் உள்ளது. இந்த சக்கரம் சுற்ற வேண்டியுள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் வேறு எந்த விஷயங்களிலும் போக வேண்டியதில்லை. பாபா சொல்றாரு, தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவே. தந்தையை நினைவு செய்தீர்கள்னா விக்ரமங்கள் விநாசமாகும். தந்தை உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கியிருந்தார் அல்லவா? நீங்கள் எனக்கு சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறீர்கள். எவ்வளவு வருடங்கள் ஆகியது? 5000 வருடங்களின் விஷயமாகும். நீங்கள் சொர்க்கவாசியாக ஆகியிருந்தீர்கள். பின் 84 சக்கரம் சுற்றி வந்துவிட்டீர்கள். இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புரிய வைக்கிறேன். பாபா சொல்றாரு, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் நல்ல முறையில் நினைவிற்கு வந்துள்ளது. நாம் எல்லோரையும் விட உயர்ந்த பாகம் ஏற்று நடிப்பவர்கள் ஆவோம். நமது பாகம் பாபாவுடன் கூட உள்ளது. நாம் பாபாவின் ஸ்ரீமத் படி பாபாவின் நினைவிலிருந்து மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குகிறோம். யார் முந்தைய கல்பத்தில் இருந்தார்களோ அவர்களே ஆகிவிடுவார்கள். சாட்சியாகி பார்த்து கொண்டே இருப்பார். மேலும் புருஷார்த்தம் கூட செய்வித்து கொண்டே இருப்பார். எப்பொழுதும் ஊக்கத்துடன் இருப்பதற்காக தினமும் தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே உரையாடுங்கள். சிறிது காலம் இந்த
அமைதியற்ற உலகத்தில் இருப்போம். பாபா சொல்கிறாரு, பிறகோ அசாந்தியின் பேரே இருக்காது. மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்க முடியும் என்று யாரும் வாயால் கூற முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையே சொர்க்கத்தில் இருக்காதுன்னு சொல்கிறாரு. அமைதிக்காக தான் சொல்கிறார்கள். ஆனால் அமைதியின் கடலோ ஒரு தந்தையே ஆவார். வேறு யாரிடமும் இந்த பொருள் கிடையாது. அப்படியும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்து கொள்வது, இது ஞானமாகும். அது சாந்திக்காக, அது சுகத்திற்காக. சுகம் ஏற்படுவது செல்வத்தினால். பணம் இல்லை என்றால் மனிதர்கள் பயனில்லாதவர்கள் ஆவான். பாபா சொல்றாரு, பணத்திற்காக மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்கிறார்கள். தந்தை ஏராளமான செல்வம் அளித்துள்ளார். சொர்க்கம் தங்கம் நிறைந்தது, நரகம் கற்கள் நிறைந்தது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. நேரத்தை ஒதுக்கி தனிமையில் தன்னிடம் தானே உரையாடி தன்னை ஊக்கத்தில் எடுத்து வர வேண்டும். தனக்கு சமமாக ஆக்கும் சேவையுடன் கூடவே சாட்சியாகி ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்ப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும். 2. தந்தையை நினைவு செய்து தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும். நான் தூதராகி உள்ளேனா? எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்குகிறேன் என்று நமது மனதையே கேட்க வேண்டும். வரதானம்: உயர்ந்த முயற்சியின் மூலம் இறுதி முடிவில் முதல் நம்பர் பெறக்கூடிய பறக்கும் பறவை ஆகுக. விளக்கம்: ஃபைனல் ரிசல்ட்டில் முதல் நம்பர் பெறுவதற்காக 1. மனதினுடைய அழிவற்ற வைராக்கியத்தின் மூலம் கடந்து போன விஷயங்கள், சமஸ்காரங்கள் என்ற விதையை எரித்து விடுங்கள். 2. அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை ஈஸ்வரிய நியமங்கள் மற்றும் மரியாதைகளை சதா பின்பற்றக்கூடிய விரதம் எடுங்கள். 3. மனதின் மூலம், வார்த்தைகளின் மூலம், சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலம் நிரந்தர மகாதானி ஆகி, புண்ணிய ஆத்மாவாகி தானம் புண்ணியம் செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுது அப்படிப்பட்ட சிரேஷ்ட ஹைஜம் செய்யக்கூடிய முயற்சி செய்யும் பொழுது பறக்கும் பறவையாகி ஃபைனல் ரிசல்ட்டில் நம்பர் 1 ஆக முடியும். ஸ்லோகன்: உள் உணர்வு மூலம் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் கடைசி முயற்சி மற்றும் சேவையாகும். அவ்யக்த சமிகை: ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையினும் ஆளுமையும் கையாளுங்கள். விளக்கம்: விசேஷ ஆத்மாக்கள் மற்றும் மகான் ஆத்மாக்களை தேசத்தின் மற்றும் உலகத்தின் தனித்துவம் வாய்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தூய்மையின் பர்சனாலிட்டி, அதாவது ஒவ்வொரு செயலிலும் மகான் தன்மை மற்றும் விசேஷம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆன்மீக பர்சனாலிட்டி உடைய ஆத்மாக்கள் தனது எனர்ஜி, நேரம், எண்ணம் வீணாக இழக்க மாட்டார்கள், பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடையவர்கள் ஒருபொழுதும் சின்ன சின்ன விஷயங்களில் தனது மனம் புத்தியை செலவிட மாட்டார்கள்.